யாரும் அசையக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது, கத்தக்கூடாது, இடத்தை விட்டு நகரக்கூடாது. குடியா சூட்கேஸ குடுக்கலன்னா சுட்டுடுவேன். இந்த பணத்தை கொடுங்க சார். ஷூட்டிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ப்ளீஸ் சார். யாரு வெயிட் பண்ணா எனக்கு என்னடா? வாய மூடு. 10 வட்டி கடன் வாங்கின காசு சார். ப்ளீஸ் சார், பணத்தை கொடுத்துருங்க சார். நீ 20 வட்டி கடன் வாங்கி வை, திருப்பி வந்து மிரட்டி எடுத்துட்டு போறேன். சத்தம் வந்து தொலைச்சிடுவேன். நான் 10 வட்டிக்கு எவ்வளவு கருமட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த பணத்தை திருடி செல்றோம். என்ன சாத்திங்க? ஷூட்டிங் எப்படி சார்? யாரையா ப்ரொடியூசரு? சொல்லியா? சார், இந்த அவன் பணம். ஷூட்டிங் நடத்து. ரொம்ப நன்றி சார். தர்மம் சாகல. யோ, ஒழுங்கா போய் ஷூட்டிங் நடத்து. சரிங்க சார். வணக்கம் சார். எப்படி சார் நடிச்ச? நல்லா நடிச்சனா? ஒரு சூப்பர் கேரக்டர் ஒன்று கொடுங்க சார், பின்னி எடுத்துறேன். என்னது நடிச்சியா? சான்ஸா உனக்கா? கொஞ்ச நேரத்துல ஆட்டி படைச்சுட்டாயா எல்லாரும்? என்னாச்சு? ஒரே அடி ஆளை கொண்டுட்டீங்களா? என் நேரமே சரியில்லையா? என்னையா சிரமமாக நிக்கிறீங்க? என்னாச்சு பாருங்கயா. ஐயோ, இன்னைக்கு போலீஸ் கேஸ் தான் ஆக போகுது. தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா, முடிச்சு பாருப்பா. ஐயோ ஆண்டவா, என்ன செய்ய போறோம் எது செய்ய போறோம் தெரியலையே. சார் யோ, கையை விடுங்க சார். இப்ப எப்படி சார் நடிச்சேன்? இன்னும் எப்படி எப்படிலாம் நடிக்கணும் சொல்லுங்க சார், நடிச்சு காட்டுறேன். எனக்கு ஒரு ஹீரோ சான்ஸ் மட்டும் கொடுங்க சார் ப்ளீஸ். ஐயோ, முதல்ல இவனை வெளிய பிடிச்சு தள்ளுங்கயா. ஐயோ ஐயோ, என் ஹெல்மெட் அப்பா இந்தாப்பா. ஐயோ, பட்டி கொடுக்குறேன். இந்த சீக்கிரம் புரியா, எடுத்துட்டு போயா 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 நீ. நண்பா, ரொம்ப அற்புதமா அருமையா நடிச்ச, அசத்திட்ட போ. சரி, அது இருக்கட்டும். உன் பேர் என்ன, ஊர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேரு விஜய், ஊரு விஜயபுரம். பேரும் ஊருமே விஜயா? விஜயனாவே வெட்டினா? அப்ப இனிமே நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, அது இருக்கட்டும். நீ எங்க தங்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம அடையார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அங்க இந்த பணக்காரவங்க எல்லாம் தங்கி இருப்பாங்களே, அங்கயா? ஆமாண்ணே. அடைய என்ன, நானும் பெரிய பணக்காரன் தான். நான் 2 தியேட்டருக்கு சொந்தக்காரன். ஏதோ இந்த நடிப்பு மேல ஒரு வெறி. ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டா சவால். அதான் ஊரை விட்டு வாசலை விட்டு இப்படி நடிக்க வந்துட்டேன். எங்க அப்பா என்ன டிஎம்இ படிக்க சேர்த்து விட்டாரு. சரி, நான் டிஎஃப்டி படிச்சுட்டு நடிக்கிறது கம்பெனி கம்பெனியா சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. பணம் காய்க்கிற மரம் கிடைச்சிருச்சு. அப்படியே பறிச்சு பறிச்சு தின்னுட்டு பத்திரமா பாத்துக்கிற வேண்டியதான். அண்ணா, பணக்காரனா வேஷம் போட்டேன், பிச்சைக்காரனா வேஷம் போட்டேன். ஒருத்தனும் ஒரு வேஷமும் தர மாட்டான். அதான் துப்பாக்கி தூக்கிட்டேன். அண்ணா, எனக்கு ஏதாவது சான்ஸ் வாங்கி தர முடியுமா? சான்ஸ் கவலையே போடாத, கட்டாயம் நான் வாங்கி தர்றேன். ஆனா ஒண்ணு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வேஷம் கேட்காத. ஆண்டாள் ரகுவா, உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன். இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய நடிகர்லாம் இங்க இருந்து தான் அங்க போயிருக்காங்களே தவிர அங்க இருந்து யாரும் இங்க வரல. ஆகையினால நீ என்ன பண்ற நண்பா, இந்த என் அட்ரஸ். உன்னை மிகப்பெரிய நடிகராக்கி காட்ட வேண்டியது என்னுடைய வேலை. அது போதும். நடிப்பது என்னோட வாழ்க்கை, நடிப்பது என்னோட குறிப்பு, நடிப்பது என்னோட லட்சியம், நடிப்பது என்னோட உயிர் மூச்சு. அதெல்லாம் கரெக்ட் தான். உலகமே ஒரு நாடகம் எடுன்னு அப்பவே ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு. நாம எல்லோருமே நடிகர்கள் தான். ஆனா சம்பளம் தான் தனித்தனியா கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசமா இருக்கு. அதுதான் ஏன்னு புரியல. அது சரி, அடுத்து நீங்க ஆண்டாள் தெருவுல வந்து என்னை மீட் பண்றீங்க. சாரி மேடம். என்னையா சாரி போய்? இல்ல மேடம், அந்த டீ கடை பையன் தெருவை கிராஸ் பண்ண போக பொண்ணுங்களை இடிச்சு பாக்குறதே பொழப்பா வச்சிருக்கீங்க. எங்க முன்னால புத்த போல நடிப்பீங்க. இத பாரு, பார்த்து பேசு. உன்னை இடிக்கணும்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. உன்னை உரசறதுக்கோ இல்ல கட்டி பிடிக்கிறதுக்கோ நான் ஒண்ணு வரல. உனக்கு எல்லாம் மேனஸ்க்கு மீனிங்கே தெரியாது. யூ கண்ட்ரிபியூட். வந்தா ஒரு காலங்காத்தா. ஏயா இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, ஒருத்தராவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? நான் சொல்றேன் நண்பா, ஆண்டாள் தெருவுக்குள்ள நுழைஞ்சவன கூட்டத்தை கூட்டி அமக்கலப்படுத்திட்டியே. இனிமேல் இந்தியா பூரா
இந்தியா என்ன எந்த நாடு போனாலும் கூட்டங்களும் பின்னால சுத்துன்னு சுத்த போகுது. இந்த ஆண்டாள் தெருவில் இருந்துதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஆக்டர் கமலஹாசன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இளைய திலகம் பிரபு, நவரச நாயகன் கார்த்திக், உங்கள் சத்யராஜ், எங்கள் சரத்குமார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், கிராமத்து மின்னல் ராஜகிரண், இதுக்கு முன்னால் இருந்தாங்க 2 பெரிய தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செவாலியர் சிவாஜி. இவங்க பாதம் பட்ட இடம்பா. இந்த இடத்துல இருந்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம்ல, இனிமேல் நம்மளும் பெரிய ஆளுதான், அசைக்க முடியாது. நான் சொல்வது என்னவென்றால், என்னப்பா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி 4 திசை ஒண்ணு சேர்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கியா? குழப்பம் ஆயிடுமே. அப்படி ஒண்ணு சேராதுனே. எங்க அங்க பாரு, இதுல ஒரு திசை நீங்களா? கிண்டல் பண்ணாதப்பா, ஒருத்தி வரல போல் இருக்கு. அந்த முன்னால வர்றானே அவ பேரு ரவுடி ராணி. இருக்கிற ரவுடி பேர் பூரா இவட்ட அடி வாங்கிட்டு போகும்போது வாயால ரெவண்டு லாரி மண்ணல்லிட்டு போயிருக்காங்க. இது போக இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல பேரு காரியம் சாதிக்கணும்னு அலைஞ்சாங்க. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், யாரையாவது காதலிச்சு தான் கையில போட்டுக்கணும்னு ஆள் தடிக்கிட்டு இருக்கா. அந்த வலையில் சிக்கி விடாதே ராஜா. அவனுக்கு பக்கத்துல ஒருத்தி வர்றா பாரு, சுருட்டு சுந்தரி. சுருட்டோ? அந்த சுருட்டு இல்லப்பா, இவனை நம்பி யாரு கூட போறாங்களோ அவங்ககிட்ட இருக்கிறத பூரா இவன் சுருட்டிட்டு போயிருவான். ஓ, அந்த சுருட்டா? அவனுக்கு பக்கத்துல இன்னொருத்தி வர்றா பாரு, பிஸ்கி விமலா. தண்ணி பார்த்து ஒரு ரவுண்டு போட்டா 3 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான், 2 ரவுண்டு போட்டா 9 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான். இப்படி ரவுண்டா நீயே பெருக்க, என்ன கணக்குல கொஞ்சம் நான் வீக்கு. அப்புறம் நீ போனமே நம்ம சார் யாரு புதுசா இருக்காரு? அவர் யாரா இருந்தா உனக்கு என்ன? சாரு யாரு பாருன்னு பேசாம போறியா? சாரு எங்க பெரியமாமே சினிமா நடிக்கிறதுக்காக ஊர்ல இருந்து என்ன தேடி இங்க வந்திருக்காரு. இனிமேல் அவரை கூட்டிட்டு கம்பெனி அலையணும். பேசாம பொத்திட்டு போறியா? பாப்பா என் கண்ண மாட்டிட்டல. சரக்கெல்லாம் நல்லா வருதா? வாடா, 5 இந்த அப்படி 100 ரூபாய் கொடு. ஆனா உங்களுக்கு 2 அரை கொடுங்க. என்ன பண்ணா? சார் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வைக்க சொன்னா 50 ரூபாய் கமிஷன். அண்ணா இல்ல, நான் தியேட்டர் பக்கத்துல பிரியாணி தான வாங்கி போய் சட்டை கட்டிட்டு வாடா. இவனுக்கு ஒரு 500 ரூபாய் கொடு. நேரா உதயம் தேட்டர் போறேன். விஜயகாந்த் படம் தாயக ஓடுது. 50 ரூபாய் கூட வைக்க கூடாது. வரைக்கும் நெக்ஸ்ட் 2 கேஸ் சாராயம் எடுத்துக்க, 50 பொட்டல் எடுத்துக்க. தெருவில் 1 ரூபாயும் டீ குடிக்க கூடாது. எடுத்துப்போம். தூக்கி சரிங்கண்ணே. இதோட எனக்கு 25,000 ரூபாய் கமிஷன் வரணும். வாங்கிக்கலாம் போட. இப்பதான் பேங்க்ல லோன் போட்டிருக்கேன். கஞ்சா வழக்கு கடை கொடுப்பானா பேங்க்ல? என்ன காசு வச்சுட்டு இருக்கான். சார் சார் சார், புதுசா வந்திருக்கிற குடித்தனக்காரர் நீங்க தானே சார்? ஆமா. டீ காபி நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லப்பா. போலிட் ஹார்லிக்ஸ் அதெல்லாம் வேணாம். தண்ணி இருந்தா கூட. ஓ, தண்ணி பார்த்தியா? போய் அனுப்பி வைக்கிறேன். சார் சார் சார், தண்ணி கேட்டீங்களா? ஆமாயா. தண்ணி எத்தனை பாக்கெட் சார் வேணும்? பாக்கெட்லயா? பக்கெட்ல தான் வேணும். பக்கெட்லயா? சார் தண்ணி என்கிட்ட பாக்கெட்ல தான் கிடைக்கும். முதல்ல எனக்கு குடிங்க, அப்புறமா நான் பக்கெட்ல கொண்டு வரேன். யோ, என்ன அது? தண்ணி கேட்டா சாரா வேற அடிக்குது. ஆமா, சாரா தான் கொடுத்தேன். ஆந்திரா வர சுத்தமான சரக்கு வேணாம். தெருவெல்லாம் கேட்டு பாருங்க. யோ, நான் குடிக்க தண்ணி கேட்டேயா? ஓ, அந்த தண்ணியா? அது நம்மகிட்ட கிடைக்காது. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இதெல்லாம் செவத்துல எல்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்க. நான் நடிக்க வந்திருக்கேன். இந்த அப்படி. ஓ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் பேர் பாபு. இந்த சாராயம் போட்டெல்லாம் கஞ்சா விக்கிறது என் தொழில். காலையில யாரும் நான் டீ குடிக்க விட மாட்டேன். பாதி பேரை சாராயம் தான் குடிக்க வைப்பேன். இந்த தெருவை பத்தி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். சார், என்ன குடிகாரன் தப்பா நினைக்காதீங்க. குடிகாரன் தான் உண்மையா பேசுவான். இனிமே நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன். ஓகேமா. பாய் பாய். தோஸ் கை கொடு. தேங்க்ஸ். ஆனா இனிமே இந்த மேட்டர்லாம் எடுத்துட்டு இங்க வரக்கூடாது. ஓகே. போ. எங்க படிக்கிட்ட காலங்காத்தான. ஐயோ குழந்தை. அடரே ஆஞ்சநேயரே, ஆஞ்சநேயா அப்பா அனுமந்தையா. அப்பா ஆஞ்சநேயா, என் கடைக்கு முதல் தடவை வந்திருக்கேன். என் கடையை நல்லபடியா காப்பாத்தி கொடுப்பா. ஐயோ குரங்கு மாமி, மங்கி இல்லடி, ஆஞ்சநேயர். நீ யாரோட குரங்கு? நம்முடைய குரங்கு. நடிக்கிற குரங்கு மாதிரியே இருக்குது. நான் இல்ல, அது இல்ல அப்படியே. மூடு போய் உக்காரு.
நேத்து தான் ஒரு ஹிந்தி படத்துல ஆக்ட் பண்ணிருக்கு. இதுக்கு ஜோடியா ஒரு பொட்ட குரங்கு ஆக்ட் பண்ணிருக்கு. ரெண்டுக்கு சேர்ந்து டூயட் சாங் வேற எடுத்திருக்காங்க. பிரேக்ல பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒண்ணு கவர் பண்ணி பேசிக்கிட்டு இருந்துச்சு. கட் பண்ணா கவர் கடையில வந்து உட்கார்ந்துருக்கு. ஏ குரங்குக்கு நகை வாங்கி போடக்கூடாதா? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா நடிகைகளும் ஏன் கடை கவரிங் நகையில வாங்கி போட்டுக்கிட்டு தான் மினுக்குனாளுங்க. ஏமா இது என்ன குடிக்கிறதுனியா? ஒரே ஒரு கிளாஸ் கிடைக்குமா? ஏமா அட நான் என்ன தமிழ்நாட்டுக்கா தண்ணி கேட்டேன்? குடிக்க ஒரே ஒரு கிளாஸ் கேட்டமா? அம்மா கிட்ட தண்ணி கேட்டா அப்பா ஞாபகம் வந்துடும். அப்பா ஞாபகம். ஓ அவர் எல்லாத்தையும் இதுல விட்டவரா? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? என் புருஷன் குடிப்பாரு. அவர் தெய்வம். எங்க அப்பா வெளியில அழிஞ்சிட்டு வந்து எங்க அம்மா கிட்ட தண்ணி கேட்டாங்களா? எங்க அம்மா தண்ணி கொண்டு வரதுக்கு ஆயிடுச்சா? எங்க அப்பா காய்ச்சிட்டு போயிட்டாரு. எங்க அம்மா கிட்ட யார் தண்ணி கேட்டாலும் எங்க அம்மா அழுகாத. அது சரி, அப்ப இதுல இருக்குது என்னது? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸா? சரி அது இருக்கட்டும். உங்க அப்பா அந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போனாருல, அவர் இப்ப எங்க போயிருப்பாரு? ஓ ஒருவேளை பட்டாளத்துக்கு போயிருப்பாரோ? ஆமா, என் எதுக்கு நின்னு சண்டை போடுறதுக்கே பயப்படுவாரு. இவரு பட்டாளத்துல போய் கிழிக்கிறாரா? அது சரிமா, இந்த பொண்ணு உங்க டாக்டர் சார்? என் பொண்ணு மாப்பிள்ள கிடைச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியா? அம்மா நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு. அதையே ஃபாலோ பண்ணுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த பரப்ப ஆமா ராசத்தி, நீ உட்கார். The point is to need confidence and not qualification. You see, the country is running through a very bad law and order situation. The police are running, criminals are running, not catching. This particular situation is very bad for the country. So the most important thing is not concentration, not qualification, but confidence. Am I right? என்னடி பாக்குற? என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறான் பாக்குறியா? பைத்தியம் தாண்டி. தினம் ஒன்னையே நினைச்சு உன் பின்னாடி சுத்துனேனே, நான் பைத்தியம் தான். Hi dear, I love you. நான் உன்னை காதலிக்கிறேன். मैं तुमसे प्यार करता हूं. ఓ ఎంత బ్యూటీ ఫిగర్ అను. ఏమే ఇన్ని భాషల మాట్లాడతాను? ఏ ఊరు నీవే? எந்த ஊரினி? தனியா புலம்ப விட்டுட்டேரு. பெண்ணே அபிராமி, அழகு தேவதையே, நான் காலமெல்லாம் உன்னை காணவே கண்களை பெற்றேன். எந்த மோதலுக்கும் பயமுறுத்தலுக்கும் நான் பயப்பட மாட்டேன். கல்லும் முள்ளும் நிறைந்த கரடு முரடான பாதையில நான் வருஷ கணக்கா நடந்து வந்திருக்கேன். ஏய் மிஸ்டர், நீயா? நான்சென்ஸ். பக்கத்துல படிக்க முடியல, கத்து பேசி பழகணும்னா கடலுக்கோ குளத்துக்கோ போக வேண்டியதானே? நான் என் வீட்டுல நடிக்கிறேன், கத்தி பேசுவேன். உனக்கு ஏன் கோவம் வருது? பக்கத்துல இருக்கிற நாங்கெல்லாம் படிக்க வேண்டாமா? 24 மணி நேரமும் நடிக்கிறதா என்னோட சிந்தனை. நான் நடிக்கணும்னா கத்தி பேசிதான் பழகணும். நீ படிக்கணும்னா காதை பொத்திக்கிட்டு படி. என்னோட சுதந்திரத்துல நீ தலையிடாத. என்னோட சுதந்திரம் என்னன்னு நான் காட்டுறேன். எக்கா 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 நீ புது சொக்கா வைங்க. என்னடா இதெல்லாம்? எல்லாம் என் திவ்யாவுக்கு தான். அப்படியா? ஆப்பிள், சாத்துக்குடி, சப்போட்டா, திராட்சை இதெல்லாம் எதுக்குடா? எல்லாம் என் திவ்யா ஜூஸ் பிழிஞ்சு குடிக்கத்தான். இங்க பா, நல்லி, சிலுக்கு, குமரன், மினுக்கு, காஞ்சிபுரம் தட்டு, பனாரஸ் பட்டு, திவ்யா நீ கட்டிக்கிட்டு திருவள்ளம் வளம் வரணும். நான் வேடிக்கை பார்க்கணும். திவ்யா எப்படி இருக்கு? மாமா இப்ப நீ குடிச்சிருக்க, நாளைக்கு பேசு, நான் பதில் சொல்றேன். குடிச்சாதான் நீ குஷ்பு மாதிரி தெரியற. குடிக்காம என்னதான் பேசப்பா? விஜய், இந்த போட்டோகிராஃபர் இருக்காரே சாதாரண ஆள்லப்பா, ரொம்ப ராசியான ஆளு. எப்படின்னு கேக்குறியா? மணிக்கொரிலா, நட்மா, ஸ்ரீதேவி, ஷில்பா செட்டி, நம்ம மீனா, நம்ம ரோஜா, இவங்கெல்லாம் இவர் கைப்பற்றினாலும் டாப்ல இருக்காங்க. இவரு கை மேல பட்டதுனாலயா? இப்படி கைப்பட்டா செருப்படி வாங்கில செத்து போயிருப்பாரு. அது இல்ல, கேமரால இருக்கு சுவிட்ச் இருக்கு பாரு, அதுல கைப்பற்றினாலும் சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? இப்ப நான் என்ன செய்யணும்? அதான் இப்ப நான் சொல்ற மாதிரி நீ போஸ்ட் கொடுக்கணும். ஓகே சரி. ஓகே கேக்கே. இப்பயாச்சும் டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்ச. இப்ப இந்த ரைட் கால தூக்கிட்டு லெஃப்ட் கால பின்னால தோல்ல தூக்கி போடு. டேய் போஸ்பா. எந்த கால? இந்த கால தூக்கு, இந்த கால பின்னால போடுன்னு. டேய் எப்படிடா போடுறது? எப்படியே தலைகாலம் ரெண்டு காலம் தூக்கி நில்லுப்பா. போட்டோ வேணுமா இல்லையா? நீ நடிக்க வேணாமா? பெரிய ஆளா வேணாமா? ஏன் பஞ்சம் தீர வேணாமா? கொஞ்சம் சார் முகத்தை ரெடி ரெடி சார். ரெடி ரெடி ரெடி. என்ன சார் கிளிக் பண்ணும்போது முகத்தை சொல்லிச்சிட்டீங்களே?
முகத்துல ஏதோ ஒளி பட்டுருச்சு. அட அது வேற ஒண்ணும் இல்லப்பா, சூரிய ஒளியா இருக்கும். ரெடி 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 ரெடிப்பா, ரெடி. என்னப்பா அது மறுபடியும் கண்ணை சுருக்கிட்டு? மறுபடியும் ஏதோ ஒளி பட்டுருச்சுன்னா அது ஒளிமயமான எதிர்காலம் எங்க இருந்து தெரியுது போல் இருக்கு. ஏன்னா போட்டோகிராபர் ராசியானவர் சொன்னல, அதான் போல் இருக்கு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஒளி எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒளிமயமான எதிர்காலம் எதிர் வீட்டு மொட்டை மாடியில இருந்து வருது. இந்த வந்துடுறேன். என்ன கிண்டல? ஒரு அழகான இளைஞனை ஹீரோ ஆக்குறதுக்காக அவன் என்ன படாத பாடு விட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு நீ என்னமா கண்ணாடி எடுத்து மூஞ்சில காட்டுறிய? இது ஏன் மொட்டை மாடி, ஏன் கண்ணாடி? நான் எங்க வேணாலும் காட்டுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? உன் கண்ணாடியை நீ எங்க வேணாலும் காட்டு, ஆனா ஏன் ஹீரோ மூஞ்சில காட்டாத. உன் வயசுல பொண்ணெல்லாம் கண்ணுதான் அடிக்கும், நீ கண்ணாடியால அடிக்கிறிய? மானம் வேளாண்ட வச்சுக்க. உன் கண்ணாடிய ஒரே அடியில நொறுக்கிடுவேன். நொறுங்க நொறுங்க. நேத்து நான் படிக்கும் போது நீ டிஸ்டர்ப் பண்ணல, அதான் இப்ப நீ போட்டோ எடுக்கும் போது நான் டிஸ்டர்ப் பண்றேன். மூஞ்சிய பாரு. என்ன வேணும்? மாப்பிள சான்ஸ் பிடிக்க கிளம்பிட்டாப்ல இருக்க. மருமகளையா ஏத்தி அழைச்சிட்டு போ. பின்சிட்டு காலியா தான் இருக்குதா. ஷீ இஸ் லக்கி கேர்ள். அவ கை உங்க மேல பட்டா நீங்க எங்கேயோ போயிருவீங்க. ஏறு ராணி ஏறு. ஏய் வரும்போது ஒரு ½ வாங்கிட்டு வாடி. இவங்களோட பெரிய தொந்தரவா போச்சுப்பா. ஏய் பாத்தியாடி மாப்பிள எப்படி கலக்கிட்டு போறாருன்னு? கவலைப்படாதடி, ராத்திரி இந்த பக்கம் தானே வரணும். ஏய் 7 மணிக்கு எல்லா கடையும் மூட சொல்லுங்க. கொஞ்சம் செட்டப் பண்ணி வைங்க. நீங்களும் கெட்டப்ப வாங்க. ஓகே ராணி, அசத்திரவா. சுனிதா சுனிதா, உன் பேரை சகசிரநாமம் படிக்கிறேன் பாரு. ஆமா, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல. வேற என்னத்துல குறைச்சால்? எனக்கு ஒரு தாலியும் கட்ட மாட்டேங்கிற, தாரமாவும் வச்சுக்க மாட்டேங்கிற. இப்பவே உன்னை வச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன் சுனிதா, கோபிச்சுக்காத சுனிதா. வா பெட்ல உட்காந்துக்கிட்டு பேசலாம். ஆமா, என்ன ஷூட்டிங்கும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற, நடிக்கவும் விட மாட்டேங்கிற. அப்புறம் எதுக்கே நான் உனக்கு சின்ன வீடாவோ பெரிய வீடாவோ இருக்கணும்? மறுபடியும் சொல்றேன், நீ கோபிச்சுக்காத சுனிதா. நீ எனக்கு கோபுர கலச மாதிரி. முதல்ல உன்னை கும்பிட்டுட்டு தான் நான் வேற கோயிலுக்கே போவேன். நான் எல்லாரையும் ஆர்டிஸ்ட் அனுப்புறது உண்மைதான். அது மாதிரி உன்னையும் அனுப்பிச்சேன்னா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கடா போயிட்டான்னு என்கிட்டயே கேட்பேன். அப்புறம் எனக்கு டாட்டா காட்டிட்டு போயிடுவேன். சரி சரி வா, மூட கெடுக்காத, குடும்பம் நடத்தலாம். என்னங்க இது, இப்பதான் குளிச்சிட்டு வந்திருக்கேன். நீ குளிச்சிட்டு வந்திருக்க, நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். ஓட ரோஜா, சினிமா எடுக்கலாம். சார் குட் மார்னிங் சார். சார் நான் வந்துட்டேன், சீக்கிரம் பிக்ஸ் பண்ணிக்கங்க, டைம் இல்ல, அப்புறம் பின்னால வருத்தப்படாதீங்க. அப்புறம் சார் உங்களுக்கு கால்ஷீட் மந்த் எண்ட்ல வேணுமா, மந்த் பிகினிங்ல வேணுமா? இல்ல ஏன்னா பாம்பே, கல்கத்தா, குஜராத், தெலுங்கு, கன்னடா ஆல் லாங்குவேஜ்லயும் வெரி பிஸி சார். சார் அது இருக்கணும் சார். இது தமிழ் கம்பெனி தானே? இல்ல சார், நீங்க எல்லாம் தமிழர்கள் தானேன்னு கேக்குறேன். ஆமா கரெக்ட், நானும் தமிழன் தான். இந்த தமிழ் மண்ணில் பிறந்ததுக்காக ஒரே ஒரு தமிழ் படம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். அது உங்களுக்கே பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படி? என்னது ஹிந்தி மலையாளம்? இவன் மூச்சுக்கு ஹீரோவா? அவசரப்படாத, அரசியல்வாதி மேடையில வளர்ற மாதிரி உளறிட்டு இருக்கான். முழுசு வளரட்டும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. வேணா போட்டோ பாருங்களேன். என்ன கிளாமர்னு பாருங்க. சார் சார் கூப்பிட்டீங்களா? அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்களா? ஓஎஸ். பிளாக்ல வேணுமா ஒயிட்ல வேணுமா? ஓ அத கேக்குறீங்களா? பிளாக் பேக்ல கொடுத்துருங்க, ஒயிட் ஃப்ரண்ட்ல கொடுத்துருங்களேன். எல்லாம் மொத்தமா கொடுத்துருவோம். ஓகே சார் ஒரே ஒரு சிகரெட். இது இங்கே இருக்கட்டும், உள்ள எல்லா வசதியும் இருக்கு. அப்படியா? ரொம்ப சௌரியமா போட்டு வாங்க வாங்க. அம்மா ஐயோ அப்பா 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 ஐயோ குத்தாங்க குத்தாங்க ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயோ கிளம்பியா ஐயோ சார் தெரியாம பண்ண சார். ஆமாடா சார், ஆமாடா சார்.
கேட்டேன் ஹீரோவுக்கு புதுமுகம் தேவைன்னு சொன்னா குரங்கு படத்தையா காட்டு ஆஞ்சநேய பிலிம்ஸ் போட மாட்டோம்னா எதையா குரங்கு படம் கொண்டு வராம இருக்கா? சரி அது போட்டோம். நம்ம தேவர் பிலிம்ஸ்லயே நம்ம ராமநாராயண கம்பெனிலயே வாயிலா பிராணி அடிச்சு படம் எடுத்து சம்பாதிக்கலையா? உங்களுக்கு அறிவில் என்ன பண்ண ஏண்டா நாயே, இனிமே இந்த போட்டோவை கொண்டுட்டு கம்பெனி பக்கம் வந்தே நானே ஏறி மிதிச்சு கொண்டுருவேன். என்ன மறுபடியும் வரேன்? அடி பத்தாதா? எங்க ஒரு சின்ன சந்தேகம்ங்க. என்ன? நீங்க சினிமா படம் எடுக்கிறதுக்கு முன்னால எதுவும் கொத்தனார் வேலை பாத்தீங்களா? ஏன் இல்ல முதுகுல ஜன்னலே வச்சு விட்டுருக்கீங்களே, அதான் கேட்டேன். இன்னொரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, வாசக்கதை வச்சு உள்ளே பூந்தாடி. அண்ணே ஒரு 10. எதுக்கு 10? மருந்து வாங்கணும். எதுக்கே மருந்து? குடுங்க. இந்த தொலை. ஆமா, எப்படி அடிபட்டுது? பீடிக்கு நெருப்பு கட்டி தூக்கி போட்டு கொண்டு நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏண்டா வந்துட்டல, நீயா கொடுக்க மாட்டியா? நல்லா இருப்படா. அப்பா 16 சப்பானி மாதிரி ஆக்கி விட்டாங்களே. பாத்தியா, இத பாத்தியா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். நான்சென்ஸ். நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். என்ன ரவுடிசம் பண்றியா? இத பார், அன்னைக்கு நான் படிக்கிறத கெடுத்தேன், இப்ப நான் படிக்க கூடாதுன்னு கெடுக்கிறேன். நான் ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சா உன்னால ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாது. வார்ன் பண்றேன், மைண்ட் இட். திவ்யா, ஐம் சாரி திவ்யா. பாஷா படம் சூப்பர். ரஜினி சார் அசத்திட்டாரு. மொட்டை மாடி மொட்டை மாடி. என்னடி மொட்டை மாடி மொட்டை மாடி? கிட்டவாடி கிட்டவாடி. என்னடி கிட்டவாடி கிட்டவாடி? சொல்றேன்டி, நீ சொல்ல வடிறியே அந்த விஜய பத்தி சொல்றேன். ஏ என்னாச்சு? அவ அந்த திவ்யா கிட்ட சொல்ல வடிறான் தெரியுமா? நிச்சயமா இருக்காது. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அந்த திவ்யா பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ புடிச்சுக்கோன்னு தான் சொல்றேன். ஏதோ புருஷன் வேணும்னு அலையிறியே, அதனால சொன்னேன். வலைய வீசினா மட்டும் போதாதடி, வளைச்சு பிடிக்கணும். சரி, பிடிச்சு காட்டுறேன். விஜய் விஜய், எங்க போன வாழை காணோம்? வெறும் பேண்ட் ஷர்ட் தான் இருக்கு. கண்ணாடியா? என்ன பர்ஃபியூம்? நல்லா இருக்கு. எங்க போனா வாழை காணோம்? ஏய், யார் மணி? போடி வெளியா. ஏய், பொண்டாட்டி ஏதா வாடி போடின்னு பேசுவாங்க. நீ என்ன போடின்னு சொல்லிட்ட? அப்போ நான் பொண்டாட்டி தானே? ஆமா, நீ சோப்பு போடல பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்ட. அது எப்படி உனக்கு தெரியும்? ஊர்ல அதான் பேசிக்கிறாங்க. நான் உனக்கு சோப்பு போடல வந்தா நீ பாட்டு குளிச்சு நிக்கிற. சரி வா, இன்னொரு தடவை குளிக்கலாம். குளிக்கிறத பத்தி ஒண்ணு இல்ல. உங்க அம்மா வருவாங்களா? எதுக்கு? உங்க அம்மாக்கு சோப் போடலாம்டா. முதல்ல நான் போடுறேன் வா. வெகு பழனங்கள வாயா. உனக்கு இங்க என்னடி வேலை? தெருவுல தான் தொந்தரவுனா வீட்டுக்குள்ளேயுமா? யோ, நான் பொண்ணாவும் இருக்கேன், லட்சணமாவும் இருக்கேன். அதனாலதான் புருஷன் வேணும்னு ஒன்னு தேடி வந்திருக்கேன். எனக்கு என்னையா குறைச்சு? யோ, அப்படி கொஞ்சம் மேல வாயா. மொத்தத்துல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்ல, கொஞ்சம் இடிக்கணும், அப்படியே கொஞ்சம் இடிக்கல ஊழல் பண்ணணும், கொஞ்சம் கிள்ளணும். இதெல்லாம் விட்டுட்டு என்னமோ அந்த மொட்டை மாடியில் எவ்வளவு சைட் அடிக்கிறாமே. என்ன வளர்ற? உன்னோட பெரிய ராவடியா போச்சு. நான் ராவடி பண்ண வரலையா, உன்னை லவ் பண்ண தான் வந்திருக்கேன். இத பாரு, நான் நடிக்க வந்திருக்கேன். வீணா இங்க விளையாடாத. கெட் அவுட். யோ, எனக்கு கோவப்பட தெரியுயா. தோல் சிவப்பா இருக்கான்னு மட்டும் பார்க்காத, ஆளு கரெக்டா இருக்கான்னு பாரு. நான் கட்டினா ஒன்ன தயா கட்டிக்குவேன். யார் அவ இம்ச பண்ணிக்கிட்டு? என்ன சார், ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? அட போப்பா, இவ்வளவு நிமிஷம் தாங்க முடியல. நான் நடிக்க வந்திருக்கேன். ஆமா, என் தொழில் காதல் இல்ல. அவன் என்னடா ராட்சசி மாதிரி நடந்துக்கிறா, திவ்யா என்னடா பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறா. நோ, திவ்யா பத்தி அந்த வார்த்தை சொல்லாதீங்க சார். இந்த தெருவுல யார பத்தி வரான்னு சொல்லுங்க சார். ஆனா திவ்யா பத்தி தப்பா சொல்லாதீங்க சார். ஆமா, அவ பெரிய தேவதை. இல்ல விஜய், இந்த தெருவுல எல்லாரையுமே எனக்கு தெரியும், எல்லாரோட சரித்திரமும் தெரியும். ஆனா திவ்யா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் விஜய். திவ்யா 10 பூக்களுக்கு நடுவுல தனியா தெரியுற ரோஜா பூ மாதிரி விஜய். அவளுக்கு ரவுடித்தனம் தெரியாது, ராவடித்தனமும் தெரியாது. அடக்கமான பொண்ணு. இந்த தெருவுல அவளை அதிகமா பார்க்கவே முடியாது விஜய். ஆனா அவ கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட குருவி மாதிரி கணேசகிட்டையும் அவங்க அக்கா கிட்டையும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறா விஜய். நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் உங்களோட லட்சியத்துல
ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா? அவளோட நல்ல மனசுக்கும் நல்ல நடத்தைக்கும் நல்ல புருஷன் கிடைக்கணும்னு ஆண்டவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் விஜய். விஜய், நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. உங்களோட கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா? திவ்யா, ஐ லவ் யூ. உனக்கு வேற வேலையே இல்லையா? Stupid. இந்தா தம்பி, எனக்கு பெட்ரோல் போடு. டேய், முதல்ல நான் தானே வந்தேன், எனக்கு போடு. ஏய், அடியில இருக்கேன் உனக்கு. நான் தான் முதல்ல பில்லு கொடுத்தேன், எனக்கு போடியா? டேய், கையில நான் தானே பணம் கொடுத்தேன், எனக்கு போடு. சரி, நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன். நீ என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லு, நான் உனக்கு முதல்ல பெட்ரோல் போட சொல்றேன். ஓ, லவ் செட்டப்பா. ரெண்டு பேத்துல யாருக்கு முதல்ல போறது நீங்களே முடிவு பண்ணுங்க, வந்து போடுறேன். உனக்கு அறிவு இருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். பைத்தியமாயிட்டேன். உன் மேல பைத்தியமானது உண்மைதான் திவ்யா. காதல் பைத்தியமாயிட்டேன். உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னமா இது ஒரு ஆம்பளை மேல இப்படி பெட்ரோல் அடிக்கிறியே? பத்தி பட்டி இருந்தா கொடுத்து விடு. கலிகாலம் கலிகாலம் எல்லாம் தலைகளா மாறி எடுத்து ஆம்பளையா அடங்கி போறான், பொம்மநாட்டி போக்குறேட்டா. என்னதான் பண்ணிட்டு இருப்பா? திவ்யா, வெரி சாரி திவ்யா. ஒரே டிராபிக்கா, அதான் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. கோச்சிக்காத திவ்யா. இப்படி நீ கோச்சிக்குவேன்னு தெரிஞ்சுதான் அத்தை கிட்ட தான் லேட்டா வருவோன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் சார் பாருங்க சார், ஏன் அத்தை பொண்ணுதான் 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு என்ன இந்த பாடுபடுத்துறா. உன்னை பார்த்தாலே தெரியறதே பொண்ணா லட்சணமா. அடக்கமா போமா போமா போ. பேசாம போமா. வா வா, அவங்கதான் சொல்றாங்கல்ல. போமா போ. என்ன திவ்யா அடம் பிடிக்கிற? வா போலாம். இப்ப நான் எங்க போறேன் தெரியுமா? சுடுகாட்டுக்கு. எதுக்கு? உன்னை புதைக்க. சரி அப்படியே செய். ஆனா என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு செய். உன்னை நீங்க half an hourக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எனக்கு இந்த அவமானமே நடந்திருக்காது. குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி என்ன ஆக்கிட்டான் தெரியுமா? சேச்சே, அவமானமா போச்சு. எங்க போனாலும் அவனோட எனக்கு டார்ச்சர் டி. உனக்கு டார்ச்சர்னா எனக்கு மாட்டி விடேண்டி. ஏண்டி, அவ என்ன புரோக்கர் வேலையா பண்றா? உன் பல்ல உடைப்ப. முதல்ல உன் புடவையை சரி பண்ணி கொடி. ஏய், இது பாருடி குரங்கு. ஏய், இது எங்க தெரு குரங்குடி. இது எப்படி இங்க வந்தது? என்னது இது? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? யூ பிளடி. என்னோட பலம் தெரியாம என்ன நீ துரத்திட்டு இருக்க. உனக்கு அறிவே கிடையாதா? சார் சார் பாருங்க சார், எவ்வளவு கோபப்படுற அந்த பொண்ணு. நான் தான் கோபப்பட்டானா? என்ன விட ஒரு அழகான காதலன், நல்ல புருஷன் இந்த பொண்ணு கிடைப்பானா? சொல்லுங்க சார். அட சொல்லுங்கம்மா. அடுப்பங்கரைக்கு அருமையானவரே பிடிச்சு போட்டுக்கமா. பார், எத்தனை பேர் சிபாரிசு பண்றாங்க. ஒரு ஐ லவ் யூ சொல்ல. சொல்றேன். உன்னை என்ன பண்றேன்னு சொல்றேன். இந்தாங்க பிடிங்க பார்ட்னர். வேணாமா? என்ன பண்ண சொல்றீங்க? நானும் உங்களை வச்சு பல கம்பெனி ஏறி இறங்கி சான்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். ஒருவேளும் தர மாட்டேங்கிறா, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஒரு ஜோசியன்ட்ட போய் ஜோசியம் கேட்டா அவன் என்ன சொல்றா? தம்பி, உங்களாலதான் அந்த குரங்குக்கு லைஃபே கெட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த முகக்குறி உங்க மூஞ்சில தெரியுது அப்படின்னு சொல்றான். இன்னொரு கம்பெனில போய் சான்ஸ் கேட்டோம்னா அவன் என்ன சொல்றா? சார், நம்ம கம்பெனிக்கு 2 குரங்கு தேவையில்லை, ஒரு குரங்கு வந்தாலே போதும், அதுவும் நீ வந்தாலே போதும் சொல்றான். அந்த ஸ்ரீ ராமபெருமான் தான் ஏதாச்சும் வழிகாட்டணும். காட்டுவான், வேற யாரும் இல்ல, அவன் தான் அவங்க எஜமா. காட்டிட்டான். எப்பா என்ன சாதிக்குமா? நல்லா இருக்கப்பா. அம்மா, உன்னை எங்கேயோ நேத்து கவரிங் கடைக்கு வந்தீங்களே, கீழே உட்கார்ந்து இருந்தியா? அம்மா வீட்டோட மாப்பிளைய பார்க்க சொன்னாங்களே, அது எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். உனக்கா? அந்த பொண்ணையா? அது கொஞ்சம் லூஸ் ஆச்சியா? லூசா இருந்தானே, கல்யாணத்தை பண்ணி சமாளிச்சிட வேண்டியதானே. ஓ, அதே குறிப்போட தான் அலையிறியா நீ? சரி, ஏன் சொல்லிட்டு இல்ல விட்டு. ஆனா இந்த பிரச்சனையை பத்தி அந்த அம்மாட்ட பேசி முடிக்க 1 வாரம் ஆகும்.
அது வரைக்கும் நீ கடைக்கு வரப்படாது. வந்தீங்கன்னா சில பேருக்கு இடைஞ்சலா இருக்கும். ஒரு வாரம் என்ன 10 நாள் லீவ் போட்டுறேன். 10 நாளா? வெரி குட். அண்ணே ஒரு சமாச்சாரம். என்னப்பா? எங்க கல்யாணத்துக்கு அவசியம் நீங்களும் உங்க குரங்கு வந்து ஒரே இலையில சாப்பிட்டு எங்க ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த கல்யாணத்துக்கா? முடிவே பண்ணியாச்சா? உங்ககிட்ட சொல்லிட்டதுல இனிமே என்ன? சரி போ. வரட்டுமா? வராத போ. ஏண்டா நாப்பட, உனக்கு சொத்து புத்தோட செவத்த பொண்ணு, அது என்ன கலரு, நீ என்ன கலரு? அதுக்கு நான் எவ்வளவோ தேவலடா. ஏக்கா ஏக்கா திவ்யா ஏக்கா வெளியே போயிருக்கா? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல, அந்த உத வைக்கிற பையன் திவ்யாவை சைட் விட்டுருக்கான். திவ்யா சொன்னதான் தாமதம், நம்ம பசங்க பறந்து போய் பந்தாடி பஞ்சர் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. இனிமே ஒரு பையன் திவ்யாவை திரும்பி பார்க்க மாட்டான். செத்துக்கிட்டு தொலைக்க போறான்டா. வளையட்டுமே, செத்த என்ன, நாட்டுக்கு ஒரு ஓட்டு குறையும். ஹலோ, நான் உன்னை அனுதாபத்துல பார்க்க வரல. இனிமே நீ அடி வாங்க கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணதான் வந்தேன். நாளைக்கு பீச் பக்கத்துல இருக்கிற பாறைக்கு வா, உன்னை நான் சந்திக்க விரும்புறேன். புள்ளியாரப்பா, கணபதி, உனக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. உன்னை எல்லாரும் சாமியா கும்பிடுறாங்க, என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கப்பா. என்ன யாராவது லவ் பண்ண வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ண வைங்க. சரி, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன். டாடா. கல்யாண ஊர்வலம் பாரு. யார் தெரியுமா? நகை கழட்டு. கேட்டுனாப்பா. சீப்பா, இது ஒண்ணும் கிலிட் இல்ல, தங்கம். தங்கமா? கழட்டுக்கடா. ஐயா, நீங்கெல்லாம் யாருங்கடா? சொன்னவன் இன்னும் ஆள காணோமே. நாங்க உன்னை கடத்த போறோம். ஐயா, என்னெல்லாம் கடத்த கூடாது. யாராவது லவ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? உன்னை லவ் பண்றதா? வரேன்னு சொன்ன ஆள காணுமே. லவ் பண்றதுன்னா சீக்கிரம் லவ் பண்ணுங்கடா. இல்ல ஓடிடுவியா? விட மாட்டோம். ஏண்டா இன்னும் அந்த ரவுடிசம் ஒடியல? டேய், எங்கெங்க அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன்டா. ஏண்டா நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் தெரிஞ்சவன படக்குன்னு கையவா பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீதான் சொன்ன. சாயங்காலம் வந்து பாரு. கையெல்லாம் பிடிச்சா எனக்கு பிடிக்காது, என்ன கட்டி பிடிச்சாதான் எனக்கு பிடிக்கும். ஆஹா, இப்படி ஒரு குழந்தைத்தனம் உள்ள பொண்ணு தெரிஞ்சிருந்தா வீணா 50 ரூபா கொடுத்துருக்க மாட்டேனே. இப்படித்தான் ஒன்னே மிஸ் ஆயிருது. என்ன 50? ஒண்ணு இல்ல, இது வேற. வா, உன்னை கொண்டு அம்மா வந்துடுறேன். இதான் எங்க house. இதானா? அடே அப்பா. மம்மி, அம்மா, சீக்கிரம் வாங்கம்மா வெளியா. என்னம்மா? ஆய் பட்டுச்சு. மம்மி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது 4 ரவுடி பசங்க இல்ல இந்த சினிமால வர்ற மாதிரியே குதிச்சு ஆடி வந்து என் கையை பிடிச்சு எழுதிட்டாங்க மம்மி. இல்ல, அப்போ இந்த மாமா தான் என்ன காப்பாத்துனாரு. மாமாவா? அடடே, நம்ம குரங்கு தம்பி. குரங்கு தம்பியா? என்ன தம்பி இதெல்லாம்? இப்படி எல்லாம் நடக்கணும் உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? எப்படி தெரியுமா? ஒரு நாளா 2 நாளா உங்க பொண்ணு எங்கெங்க போகுது, எங்க வருது, என்ன பண்ணுதுங்கிறத 40 நாளா நாளா அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே இன்னைக்கு நடந்துச்சு. அடிச்சே மிதிச்சே ஓடுனாங்க. உடனே உங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டி வந்துட்டேன். பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. நீங்க சாதாரண வேலு இல்ல, வடி வேலு. சாட்சாத் அந்த முருகனே உங்க ரூபத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நான் வரட்டுங்களா? நீங்க உள்ள வாங்க. மாமா, ஒரே ஒரு முத்தா. முத்தமா? பணத்தோட அருமை உனக்கு தெரிஞ்சிருந்தா அவளை லவ் பண்ண விட்டுருக்க மாட்டேன். நான் லட்சமா செலவுக்கு கொடுத்தேன். அந்த திமிரு தெனவுட்டு உன்னை தூங்க வச்சிருச்சு. அவளை லவ் பண்ண சொல்லிருச்சு. என்ன சொல்ற சேட்டு? இன்னத்த சொல்றது, திவ்யாவை காலேஜுக்கு அமிச்சியா இல்ல காதல் பண்ண அமிச்சியா? கொஞ்சம் விவரமா தான் சொல்லு சேட்டு. திவ்யாவை நடிகையாக்கி கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு நீ ஆசை காட்டினேன். நானும் அதை மயங்கி கொட்டி கொடுத்தேன். ஆமா. என்னடா ஆமா? நடிக்கும் போல படிக்கும் போல காதல் பண்ண போறாடா காதல். நிச்சயம் இருக்காது சேட்டு. என்ன நிச்சயம் இருக்காது? என் கண்ணு முன்னரே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாடா. தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டிலே குடியிருக்கிற தமிழ் ஸ்டேட்டா நான். எனக்கு கொடுக்கவும் தெரியும், வாங்கவும் தெரியும். பி கேர்ஃபுல். ஒரு 2 லட்சம் ரூபாய் அமுக்கலான்னு வந்தேன். இந்த முண்டா இப்படி பண்ணிட்டாளே. அறிவு கெட்ட பையன். நம்ம திவ்யாவை பத்தி தப்பா பேசுறான். யார் அவன்? என்ன சொன்னா? அந்த சேட்டு மாக்கான் தான் நம்ம திவ்யாவையும் அன்னைக்கு நம்மகிட்ட உதவாங்க அந்த பயலையும் சேர்த்து பார்த்தானா. படிப்பு படிப்புன்னு உயிரை விடுறவன் அவ போய் கண்ட நாய் பின்னாடி சுத்தி வரல. நம்ம திவ்யா தான் போன வாரம் அவனை புரட்டு எடுக்க சொன்னான். திவ்யா, நான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்க மாட்டேம்மா, இவ்வளவு போய் படிமா படிமா படிமா.
ஏக்கா நம்ம சொர்க்கத்துல வீடு கட்டி சுகத்தை அனுபவிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவன் சோத்துக்கே வழி இல்லாம பண்ணிடுவா போல இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? எனக்கு நல்லா புரியுதுடா. இது என்ன புது பழக்கம்? அது நம்ம பார்ட்னர் கூட சேர்ந்து சேர்ந்து அதே மாதிரி ஆகி போச்சு. கால கீழே வச்சுட்டு உட்காருங்க. கண்ணே நம்ம ஹிஸ்டரிய பாத்தியா? பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் வர துடித்தேன் உன்னைத்தேன் என நான் நினைத்தேன். சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தா எப்படி? பக்கத்துல உட்கார்ந்தாமா கண்ணத்துல பச்சக்குன்னு ஒரு முத்தாகிட்டமா இல்லாம கொட்டாமா அதை விட எனக்கு வேற வேற என்ன கத்திரிக்கோள் சத்தம் கேக்குது? பார்க்கல செடி வெட்டுற சத்தம், வேற ஒண்ணும் இல்ல. நீ முத்தா கூட. ஓ அதான பார்த்தேன். மறுபடியும் அதே சத்தம். வேற வேலையே இல்லையா? கத்திரிக்கு முத்தத்துக்கு ஒத்து வராது. இப்படி செஞ்சா என்ன? எப்படி செஞ்சா என்ன? நீ வேணா என் மடியில படுத்துக்க. பாட போறீங்களா? ஏன் பாடல உனக்கு என்ன? பாடுறம்பீங்க, ஆடுறம்பீங்க, ஓடுறம்பீங்க, புதுசு புதுசா செடியெல்லாம் நெட்டு வச்சிருக்கேன். மிதிச்சு நாசம் பண்ணிடாதீங்க சார். நீங்க பாடுன்னு ஆசைப்பட்டா ரொம்ப நாள் ஒரு செடி வளராமே இருக்கு. அங்க போய் பாடுங்க. சங்கீதம் பாடுனா செடி வளரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. போங்க சார் போங்க, அங்க போய் பாடுங்க. ஓ மூஞ்சி முகரையும் பாரு. காதல வளர்க்கறதுக்கு நாய் படாத பாடு படுக்கிட்டு இருக்கேன். செடியை வளர்க்கலாம் போயா. கண்ணே இப்படி குறுக்க வந்துட்டானே, எங்க போறது? கம்மாங்கரைக்கு போலாம். கம்மாய்க்கு காதலிக்க போவாங்க, கக்கசுக்குள்ள போவாங்க. வா வேற எங்கயாவது போவோம். தூக்கிட்டு போ. ஏன் சுனிதா, பொண்ணை வளர்த்தேன், அவ என்னையே பொண்ணாக்கி போட்டாலே. நான் கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசையில மண்ணள்ளி போட்டுருவாளோ? பூட்டு சாவியும் உன் கையில இருக்கும்போது நீ ஏயா கவலைப்படுற? என்ன சொல்ற நீ? அவளையும் காலேஜ்க்கு அனுப்புன. படிக்கிறதுக்கு தான் அனுப்புறேன். என்னோட விருப்பம் நடிக்கிறது, என்னையும் அதுக்கு அனுப்ப வேண்டியதானே? இந்த நோவை அங்க சொல்லியா? அவ காலேஜ் போறத கட் பண்ணிட்டா? ஆஹா, அருமையான யோசனை. அடி அறிவு களஞ்சியமே, உன்னை வச்சுக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். இதுக்குத்தான் அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும் சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கிறானுங்க. நம்ம சின்ன வீடுல பெரிய வீடுதான். ஆமா ஆமா, நீ பெரிய வீடுதான். வா பிளாட் போகலாம். நெல்ல எங்க போற? காலேஜுக்கு. தெளிச்ச நீ காலேஜுக்கும் போக வேணாம், மாலேஜுக்கும் போக வேணாம். இப்பதான் டிவிலே சொல்லி தராங்களே, அங்க வந்து படிவா. நான் காலேஜுக்கு தான் போவேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. என்ன படிக்க விடுங்க மாமா. ஐயோ ஐயோ, அப்புறம் நான் உன்னை காலேஜுக்கு அனுப்ப, அங்க நீ காதல் படிக்க, உன்னை ஊட்டி வளர்த்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சு போயிருண்டி. பேசாம நடிச்சமா 4 காசு சம்பாதிக்கலாமான்னு பார். அதை விட்டுட்டு காலேஜ் நான் காலை உடைச்சுவேன். மரியாதையா பேசுங்க மாமா. தெருவில் வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. ஆமா வா, வீட்டுக்குள்ள வச்சு அசிங்கம் பண்றேன். அதை விட்டுறே, இது தேவை இருக்கு. விட்டுறேன், வீட்டுக்குள்ள வா. எனக்கு 2ல 1 தெரிஞ்சு ஆகணும். நீ நடிக்க வந்தியா காதலிக்க வந்தியா? முதல்ல நடியா, அதுக்கப்புறம் காதல் அதுக்குள்ள வந்தே தீரும். ஒன்னு நம்பி 80 கம்பெனிக்கு ஆல்பம் கொடுத்திருக்கேன். உனக்கு நடிப்பு வராம இப்பயே சொல்லியா? நான் அந்த குறைஞ்ச வச்சுக்கிட்டு கரணம் போடுறாமையா, கடவுள் ராமையா, காவடி தூக்குறாமையான்னு வித்த கடையாச்சும் பொழைச்சுக்கிறேன். அப்படி ஒண்ணு நீ கொடுக்குற மேனேஜர் புத்தியா எனக்கு தேவையில்லை. மேனேஜர் நீ ஏன்? ஒண்ணு இல்லப்பா. உனக்கு காதல் வேணும்னா வெளியூர் வெளிநாட்டுல போய் காதலியா? அதை விட்டு அடுத்த வீட்டு பொண்ணு, அதுவும் கணேச கட்ட போற பொண்ணு போய் பிக்கப் பண்ணா விடுவாங்களா அவங்க? புழைக்க வந்த தேவையாது. அன்னைக்கு உன்னை கொத்து போட்ட மாதிரி கொத்தி விட்டுருக்காங்க, அதையும் மறந்துட்ட. உன்னை எப்படித்தான் திருத்துன்னு எனக்கு இன்னும் தெரியலையே. நான் சொல்றது கேள்றான். இந்த காதல் இதெல்லாம் விட்டு முதல்ல வந்த வேலையை பாரு. நாளையில இருந்து நான் வந்த வேலையை கவனிக்கிறேன். என்ன சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்காவல? எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் சேட்டு. விஜய் விஜய்னே புராணம் பாடிக்கிட்டு இருக்கிறா. இத்த சொல்ல உனக்கு வெக்கம் அல்ல? சட்டையை மச்சி ரவுடிசம் பண்ண தெரியுது, குடிக்க தெரியுது, சின்ன வீடு செட்டப் பண்ண தெரியுது. அவளை திருத்த மட்டும் தெரியல. அவளை திருத்தணும்னா நான் கை தான் வைக்கணும். கை வச்சேன்னா கண்ணா பண்ணு மாதிரி வீங்கி போயிடும். அப்புறம் கதாநாயகி சான்ஸ் கோவிந்தா ஆயிரும். நீங்க அடிச்சுக்க வேண்டியதான். என்னடா பயம் முத்துறியா? இல்ல சேட்டு, ஒன்னு எதுக்கு பயமுறுத்தணும்? வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கா? முள்ள தான் அவளை ரூட்டு கொண்டு வர முடியும். காதல் ஒரு பேய் மாதிரி. பேயாவது பிசாசாவது ஒரே இடத்துல இருந்தா அவ பிடிவாதமா தான் இருப்பா. அவளை ஓட்டி கூட்டு போ, 10 இடத்த சுத்திக்காம அவ மனசை மாத்து. அப்புறம் பார், காதல் காத்துல பறந்து போயிடும். இந்தா என்னோட காசு சாவி, என் பங்களால தங்கவை. இதுவும் நல்லா தான் இருக்கு.
குட்டியை கூட்டிக்கிட்டு ஊட்டிக்கு போயிடலாம் மார்வாடி செலவுல. விஜய், என்ன நீ இங்க இருக்க? உங்க ஆள் ஊட்டில உல்லாசமா ஜாலியா சுத்திட்டு இருக்க. ரியலி? நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம்? பாவம் இவரு ராணியே பிராக்கெட் போட்டிருக்கலாம். ஏபாடா ஊட்டி ஃப்ரூட்டி எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. நாளைக்கு போட்டிங் போக. இனிமே என்னால நடக்க முடியாது. நான் உட்காந்துக்கிறேன். அப்பா என்ன அங்கங்க கட்டை போட்டுக்கிற? 4 பேரை வச்சு தூக்கிட்டு போக முடியும்? வாக்கா. என்னால முடியலடா. சார் ஃபேமிலியோட ஒரு போட்டோ எடுத்துங்க சார். யோ நாங்க இன்னும் ஃபேமிலி ஆகலையா? அப்புறமா வா. சார் நிறைய ஃபேமிலிலாம் போட்டோ எடுத்துருங்க சார். இப்ப எதுக்கு போட்டோ வேண்டாம்னு சொல்றீங்க? நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஆமா, இந்த மூஞ்சிய போட்டோ எடுத்து மாட்டிட்டாலும். சரி சரி ரெடியா? வாங்க சார். இல்லைங்க சார். சார் கொஞ்சம் ஒட்டி நில்லுங்க சார். இந்த பக்கம் கொஞ்சம் ஒட்டி நில்லுங்கம்மா. நீங்க ரெடிமா? ஒட்ட வச்சது போதும். எடப்பா ரெடி? பாய். சரி கேட்டு எடுக்க மாட்டேன். ஓகே. போதுமா? திருப்தி தானே? வாங்க. சார் கொஞ்சம் இருங்க. இன்னும் போட்டோஸ் எடுக்கணும். இந்த பாரு, சினிமாவில தான் நடிக்க மாட்டேங்கிற. கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கோ. வீட்ல மாட்டி வைக்கலாம். கொஞ்சம் இரு, கார்ல Dresses இருக்கு, எடுத்துட்டு வரேன். ஐயம்மா, கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு. ஐயோ, ரெடி? ஸ்மைல். வாட்ச்மேன், அங்க என்ன சத்தம்? காத்துல 2 பூந்தொட்டி விழுந்துட்டு முதலாளி, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி தூங்கிறாங்க, பாத்துக்க. சரிங்க முதலாளி. அதோ அந்த மலை உச்சிதான் சூசைட் பாயிண்ட். ஐயோ, ஊட்டி ரொம்ப குளிருது. வா வா, இப்படியே போனா சூடாயிரும். எங்க நம்ம போட்டிங் போலாங்க. என்னடி இங்கே நின்னுட்ட? நான் குதிரை சவாரி செய்யணும், நீங்க போட்டிங் போங்க. இந்த பாரு, குதிரை சவாரிலாம் ஒண்ணும் வேண்டாம். பேசாம போட்டிங் போலாம் வா. ஏக்கா நீ சும்மா இருக்க மாட்டே. திவ்யா நீ குதிரை சவாரி போமா. மாமே நான் வாசி நிறைவேற்றி வைக்கிறேன். குதிரை வாங்க, கமா. என்ன சார் சவாரி போலாமா சார்? யோ குதிரை நல்லா ஓடுமா? ராஜா மாதிரி போகும் சார். அப்பயே ராணி கேட்டு குதிரை தான். திவ்யா ஏறு ஏறு. யோ பொண்ணை பத்திரமா ஏத்திட்டு போய் பத்திரமா கொண்டு வா. ஆமா. நான் சார் இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது? நம்ம குதிரை 100 அடி மேல போவோம் சார். சரியா, உன் குதிரைக்கு என்ன சர்வீஸ் தெரியணும்ல. போ திவ்யா. பாத்துமா, பத்திரமா போ. போடா ராஜா, நாளைக்கு சினிமால இப்படித்தான் போகணும். திவ்யா திரும்பி வந்தவொடனே நம்ம போட்டிங் போலாம். என்னடா எவ்வளவு நேரம் ஆச்சு போய் பாரு, ஆளையா காணும். இதுதான் நான் குதிரை சவாரிலாம் வேண்டான்னு சொன்னேன். நீதான் ரொம்ப செல்லம் கொடுக்குற. என்ன குதிரை மட்டும் வருது? சார் சார் சார். ஏண்டா நாயே, எங்கடா திவ்யா? என் குதிரைக்கு பல வருஷ சர்வீஸ், 100 அடிக்கு மேல போனேன்னு சொன்னியாடா? அது வந்து எங்கடா போனா? சார் அந்த பொண்ணு ஒரு பைக்காரோட போயிடுச்சு சார். விட்டியாடா நாயே, உன்னை பத்திரமா தான் கேட்க சொன்னேன். திட்டம் போட்டு தப்பிச்சு போயிருக்கா அவ. எங்க போயிருவா? பியூட்டிஃபுல் பிளேஸ். விஜய் ரொம்ப பசிக்குது விஜய்,
எங்கயாவது சாப்பிட இடம் பாருங்களேன். கொஞ்சம் பொறுத்துக்க, எங்கேயா கிடைக்குதான்னு பாப்போம். விஜய், அங்க பாருங்களேன் குடிசை. அங்க போய் ஏதாவது கேட்போமா? பாட்டி, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? நான் எதுவும் சமைக்கலப்பா, எல்லா சாமானும் வீட்டுக்குள்ள இருக்கு. நீங்களே சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. வா தூரத்துல போவோம். நல்ல பாட்டி. அடடே, இங்க பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கே. ஆமா, அதெல்லாம் அடிச்சு சாப்பிடறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். அங்க பார், கண்டாங்கி சேலை எடுத்து கட்டிக்க. இங்க பார், காய்கறி. சீக்கிரம் சமைக்க ஆரம்பி, பசிக்குது. என்னது, சமைக்கணுமா? நானா? ஐயோ, எனக்கு சமைக்க தெரியாதே. பின்ன என்ன தெரியும் உனக்கு? எனக்கு லவ் பண்ண தான் தெரியும். ஓ, லவ் பண்ண தெரியுமா உனக்கு? எங்க சொல்லிவிடு பாப்போம். அப்பாடா, காதல் மேடு பள்ளத்துல டச் பண்ணிட்டு இப்ப என் மனசையும் டச் பண்ணிச்சு திவ்யா. சரி சரி விடுங்க, நான் சேலை கட்டிக்கணும். போ, எப்படி சேலை கட்டன்னு பாக்குறேன். ஹலோ, என்னது தப்பிச்சாங்களா? என்னடா போயிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இருக்கிற அத்தனை பேர் பைக்ல ஜேப்ல கிளம்புங்க. அந்த பையன் கதையை முடிச்சுட்டு அந்த பொண்ணை கூட்டுவாங்க. திவ்யா, கஷ்டப்பட்ட காதலுக்கு தான் ருசியும் தெரியாது, பசியும் தெரியாது. ஆமா விஜய், ஆனால்தான் நீங்க சமைச்சு நான் சாப்பிடுறது உப்பும் தெரியல, புளியும் தெரியல. மொத்தத்துல காதலுக்கு கண்ணே இல்ல. செஜரா படுப்போம். ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே பாயில படுத்துருவோம். என்னது, ஒரே பாயிலியா? ஆமா, அதுல என்ன தப்பு? அந்த தப்பு 1000 பேருக்கு மத்தியில நடக்க வேண்டிய சமாச்சாரம். என்னது, 1000 பேர் நடுவுலையா? அசிங்கம் அசிங்கம். ஐயோ, நான் அதை சொல்லல, நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்றேன். ஓ, கல்யாணம் பண்றது தப்புனா அப்ப ஒரே பாயில படுக்கிறதா ரைட். வா வா வா, வந்து படு வா. நோ 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 நோ. நீங்க அங்க, நான் இங்க. திவ்யா, என்னது இது? அது ஒண்ணு இல்லைங்க, அடுப்பு கறி. இங்க வா பாக்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு பார். இது என்ன தெரியுமா? மச்சம். உனக்கு மச்சம் இருக்கா? இருக்கே. எங்க காட்டு. காட்ட மாட்டேன். நீ காட்டு, நான் பார்த்தே ஆகணும். அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. எங்க இருக்கும்? வேலு, வேலு, கொஞ்சம் நில்லுப்பா. என்ன சார், போன மாசம் ஒரு ஆல்பம் கொடுத்தல, அந்த பையனை டைரக்டர் ஹீரோவா செலக்ட் பண்ணிருக்காருப்பா. அப்படியா சார்? நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாப்பா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சந்தோஷமா இருக்கே. நான் எங்க போய் சொல்லுவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அவன்கிட்ட தான் போய் சொல்லணுமா? சார் கொஞ்சம் இருக்க வரேன். வேலு, வேலு, வெயிட்டா கொஞ்சம். ஐயோ, தரேன் சார், வரேன் சார். ஐயோ, காலங்காத்தால வந்து காதல என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டானே. நான் கண்டது கனவா நினவான்னு ஒண்ணும் புரியலையே. நம்ம பையன் ஹீரோவா நடிச்ச படம் 100 நாள் ஓடுச்சுன்னா ரேட்டு 5 லட்சம் ஆக்கிடலாம். அடுத்த படம் 25 வாரம் ஓடுச்சுன்னா ரேட்டு 50 லட்சம் ஆக்கிடலாம். அப்புறம் கோடிதான். அந்த கோடி ஏகப்பட்ட கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷன் கிடைச்சதுக்கு பின்னால நம்ம ஹீரோவை பத்தி விட்டு நேர தெலுங்குல போய் அங்க ஒரு ஹீரோ வச்சு படம் எடுத்து அதுல சம்பாரிச்சு அவனையும் விரட்டி விட்டு நேர ஹிந்திக்கு போய் அங்க ஒரு ஹீரோ வச்சு படம் எடுத்து அவனையும் விரட்டி விட்டு நேர ஹாலிவுட்ல போய் சில்வர் ஸ்டாலினை வச்சு ஒரு படம் எடுத்து அதுல ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சு நேர இந்தியாவுக்கு வந்து ஏகப்பட்ட இடத்தை வாங்கினதுக்கு பின்னால மந்திரி ஆயிடலாம். மந்திரி ஆனதுக்கு பின்னால மயக்கமெல்லாம் வரும், என்னென்னமோ ஆகும். அதெல்லாம் நம்ம சமாளிக்கணும். உலக பெண்களை படம் போடணும். ஏதோ யோ மார்த்தாண்டா அண்ணே, வா 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 வா. இனிமே நம்ம ஹீரோவுக்கு நீதான் துணி வெட்டி தைக்கிற. நான் துணி வெட்டுறவன் இல்லையா, முடி வெட்டுறவன். இருந்தா என்னையா, எல்லாமே சிஸ்டர் தானே. இந்த சிஸ்டர் உன் கையில இருக்கனால முடி வெட்டுற. இதே சிஸ்டர் ஒரு டெய்லர் கையில இருந்துச்சுன்னா துணி வெட்டுவாரு. இதே சிஸ்டர் மந்திரிட்ட இருந்துச்சுன்னா ரிப்பனை வெட்டி திறப்படம் நடத்துறாரு. இதே சிஸ்டர் மேப்படியா கிட்ட இருந்துச்சுன்னா பஸ்ல பக்கத்துல உட்கார்ந்து பாக்கெட்டை வெட்டுறாங்க. அதே சிஸ்டர் ஒரு டாக்டர் கையில இருந்தா சிஸ்டரி தாயும் செய்யும் பிரிச்சு ஆபரேஷன் பண்ணுவாரு. அது ஆம்பளை பிள்ளையா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆளாகி ஒரு சந்து முக்கிலன்ட்டு அது ஒரு சிசரை வாங்கி இழுத்துக்கிட்டு இருக்கோம். சிசரை பத்தி என்கிட்ட சொல்றியா நீ? சொல்றத கேளு. அப்ப டாக்டர், மந்திரி, நாங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா உன்னை பாக்குறப்ப எல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம். என் குரங்குக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா உடனே உங்க இடத்துல ஒரு சங்கிலியை மாட்டி கூட்டி போயிட வேண்டியதான். அதனால உடம்ப பத்திரமா பாத்துக்கிறா ராமா. நீயே வச்சுக்க. ஏய்,
இனிமேல ரோட்ல போறவங்கள கை தட்டி கண்ணடிச்சு கூப்பிடுறது, பார்த்தவன பட்டக்குன்னு கண்ணடிக்கிறது, நேருக்கு நேரம் வந்து அப்படியே நெஞ்சில மோதுறது, வேட்டியை தூக்கிட்டு டவுசர் பையில இருக்க ஆப்ப வெளிய எடுக்கிறது, இந்த லொல்லெல்லாம் இனிமேல வச்சுக்கிறாத. மச்சான் என்ன சொல்ற? என்ன சொல்றியா? நம்ம ஆள் ஹீரோ ஆயிட்டான். அடுத்த மாசத்துல இருந்து 1 மாசம் ஃபுல்லா பொள்ளாச்சியில ஷூட்டிங், மறு மாசம் கோபிச்செட்டிப்பாளையம், அதுக்கப்புறம் அங்க ஹீரோனி பாம்பே. அவங்க 2 பேரும் டூயட் பாடுறப்ப நீ சைலண்ட் கோரஸ் தான் பாடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பூவலி பின்னால போட்டு போய்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, கார்ல என்னென்ன கார் வசதியான கார் இருக்கும் அந்த காருக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு வெளியில நீங்க என்ன பண்றேன்றத நாங்க உள்ள உட்கார்ந்து பாப்போம். நாங்க உள்ள என்ன பண்றோம்ன்றத நீ வெளிய இருந்து பார்த்தாலும் தெரியாது. என்ன என்ன சொல்ற? என்னத்த சொல்ற? சொல்லியாச்சு எல்லாம். ஆமா தள்ளாகிட்ட என்னங்கடி ஏதோ பெனாத்ரா வருதா? வழி எங்கிட்ட இருக்குன்னு தெரியல. நண்பா விஜய், நிப்பாட்டு நிப்பாட்டு. டேய் ஐயா, உன்னை எங்கெங்கெல்லாம் தர்றது நண்பா? நான் கும்பிட்ட பாதாள காளி, பத்திர காளி, பாண்டிமுனி எல்லா தெய்வமும் கை குத்துருச்சு. உனக்கு ஹீரோ சான்ஸ் கிடைச்சு போச்சு. டைரக்டர் உடனே உன்னை கூட்டி வச்சுனாரு. மேக்கப் டெஸ்ட், காஸ்டியூம் அளவு எல்லாம் எடுக்கணுமா? பொள்ளாச்சியில 1 மாசம் ஷூட்டிங், வண்டியை திருப்பு, அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஆண்டவா, என்னங்கடா ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஓடி வந்து விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். நம்ம அனாதியாரம் போட்டிருக்க. அப்பா, அரசனையும் கைவிட்டாச்சு, புருஷனையும் கைவிட்டாச்சு. இப்ப என் பொழப்பு நடுத்தெருவுல அம்போன்னு நிக்குது. உன்னை நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு, அந்த குரங்க நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்த ஒன்ன ஆண்டாள் தெருவு கூட்டி வந்த பத்தியா? அது ஏன் தப்புப்பா, ஏன் தப்பு? என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? நடிப்பு தான் என் வாழ்க்கை, நடிப்பு தான் என் லட்சியம், நடிப்பு தான் என் உயிர் மூச்சுன்னு சொன்ன இல்ல, அதைத்தான் சொல்றேன். ஆண்டாள் தெருவுக்கு வந்தவன காதலிக்க ஆரம்பிச்சு இல்ல, அதையும் தான் சொல்றேன். உனக்காக எத்தனை கம்பெனி ஏறி இறங்குன, எத்தனை பேர் செருப்பு கொண்டு அடிச்சு வெளியே தள்ளி விட்டான். பாத்துக்கு தானே இருந்த. இறக்க முடியல உனக்கு. உன்னால என் பொழப்பே போச்சா? டேய் சும்மாடா. சும்மாரா? சும்மாரு சும்மா இருக்கிறது நான் ஒண்ணு சொல்ற கட்டவலடா, ரோசம் உள்ளவன். டேய் வேலு, நீ பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஜாக்கிரதை. சபா, எனக்கு பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா உன் காதலிக்கு எல்லையே இல்லாம போச்சே, அதுக்கு என்ன சொல்ற பண்ணிக்கு? என்ன சொல்ற? அவன் நடிக்க போயிட்டான், ஹீரோயினியா. இருக்காது, நிச்சயம் இருக்காது. அவன் கதாநாயகி கார்ல போய்கிட்டு இருப்பான், நீ பஸ் ஸ்டாப்ல நின்னு டாட்டா கட்டி வேடிக்கை பார்த்துக்கு நின்று. அப்படி நான் சொல்றது பொய்யா இருந்தா நாளை காலையில ஏஎம் ஸ்டுடியோல போய் பாரு, நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா ஒண்ணு, உன் சௌகாசம் எனக்கு தேவையில்லை. நான் இந்த குறைஞ்ச வச்சுக்கிட்டு ராமா ராமான்னு ரோடு ரோடா திரியிறேன். பொழப்ப விட்டுக்கிறேன், பொழப்ப.